பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. என்ன மச்சான் இப்படி மெண்டல் டார்ச்சர் கொடுக்குறானுங்க? நான் தான் சொல்றேன் எல்லாம் ஏன் பிளான் அவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கவர்மெண்ட் கொடுத்த 2 ஃப்ளோருக்கு தான் என்னால பில்டிங் கட்ட முடியும், அதுக்கு மேல 3rd ஃப்ளோருக்கு எல்லாம் என்னால பிளான் போட முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டேன். வேற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இவனுங்க தேடி போனாலும் இவனுங்களுக்கு என்னால பிரச்சனை தான். 2 ஃப்ளோரை வச்சுட்டு நினைச்ச அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியாது. அதான்டா எனக்கும் உனக்கும் ஒரே மாதிரி டார்ச்சர் கொடுக்குறானுங்க. என்ன கொடுத்தாலும் என்ன கிளிக்கிறானுங்கன்னு நான் பாக்குறேன். சரி அப்புறம் என்ன இனியா ஆபீஸ் பக்கம் எல்லாம் வந்திருக்க போல? ஏன் நான் ஆபீஸ் வந்து நீ பார்த்ததே இல்லையா? இல்ல உனக்கு தான் இப்ப கம்பெனி பத்தின அக்கறையே இல்லையே. எக்கீடு கெட்டு போனா நமக்கு என்னன்னு தானே இருக்க. டேய் என் ஒய்ஃப பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டேன்? அதான் அவளுக்கு இந்த கம்பெனிக்கு மேல அக்கறை இல்லைன்னு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டுட்டேன். இந்த கம்பெனிக்காக அவ நாயா பேய எப்படி உழைக்கிறான்னு தெரியுமா? எப்பவுமே ராத்திரி பகல்னு நாயா பேய உழைச்சிட்டு இருக்கா. ஹலோ இரு குல்ஃபி, உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன். எனக்காக பேசுற மாதிரி இல்லங்க, எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணி தானே நான் பேசிட்டு இருக்கேன். மச்சான் எதுல வேணாலும் நடுவுல பேச போலாம், ஆனா இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள மட்டும் போகவே கூடாது. அம்மா நான் என்னைக்கு இந்த கம்பெனிக்கு லீவ் போட்டிருக்கேன்? லீவ் போட்ட மாதிரியே என்ன கம்பெனி பக்கம் எல்லாம் வந்திருக்கேன்னு கேக்குறேன். அதான் இனியா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் பக்கம் வர்றதுக்கு உனக்கு சுத்தமா விருப்பம் இல்லையே. ஏன் உனக்கு கல்யாணம் ஆயிட்டா மட்டும் ஓ பொண்டாட்டி கல்யாணம் ஆன அடுத்த நாளையிலே என் கம்பெனிக்கு நான் உண்மையா இருக்கணும், நீங்க விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு உண்மையா இருக்கணும், நீங்க உங்க ஆபீஸ் போங்க நான் என் கம்பெனிக்கு போறேன்னு உன் ஒய்ஃப் அடுத்த நாளே பேச ஆரம்பிப்பாங்களா என்ன? அதான் என்னடா அவ பேசுற நீ ஆமா சாமி போடுற. அப்புறம் என் குல்ஃபிக்கு எவ்வளவு கடமை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ற ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போனது அவன் பேக வாங்கி வச்சுட்டு புருஷனை விழுந்து விழுந்து கவனிக்கிறதே குறிக்கோளா வச்சிருக்கான் என் குல்ஃபி. அது தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஹலோ என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பொண்டாட்டி உன் அருமை பெருமையெல்லாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கண்டி. யாரு நீங்க புகழ்ந்தீங்க, இத நான் நம்பணுமா? ஆமா குல்ஃபி, இதுதானே உண்மை. அப்படியே போட்டானா? உங்க ஃப்ரெண்ட் என்னையே கிண்டல் அடிச்சிட்டு இருக்கான், ஒரு வார்த்தை எனக்காக நின்னு பேசுவீங்களா? அப்புறம் எப்ப பார்த்தாலும் சிஓ போஸ்டிங் எடுத்து ஏஞ்சலுக்கு கொடுங்க, இசை வந்துட்டால இசைட்ட கொடுங்க. என்னால முடியாது, என்னால இந்த கம்பெனிக்காக ஓட தேய முடியாதுன்னா நாங்க அப்படிதான் பேசுவோம். நீ பெரிய இவனாட்டம் பேசாதானா? கல்யாணம் ஆனதும் எல்லா ஒய்ஃப்க்கும் இருக்கும்ல ஹஸ்பண்ட விழுந்து விழுந்து கவனிக்கணும். கேளு மச்சான், உன் பொண்டாட்டி விழவானா செய்வான், ஆனா விழுந்து விழுந்து உன்னை கவனிப்பான்னு சொல்றா பத்தியா? அதுல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். இங்க பாரு சாம், இப்ப எல்லாம் என்ன நீ ஒரு அளவுக்கு மேலேயே கலாய்ச்சிட்டு இருக்க. அவன் என்ன கலாய்ச்சிட்டே இருக்கான், நீங்க பல்ல காட்டிட்டே இருக்கீங்க. என்னம்மா என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு நடுவுல சண்டை மூட்டி விட பாக்குறியா? எங்க நடுவுல என் அப்பனே வந்தாலும் சண்டை வராது. அதுதான் ஊருக்கே தெரியுமே. குல்ஃபிங், இப்ப நம்ம பேசிட்டு இருந்தமே அந்த ஸ்கூல் பக்கத்துல வருது பில்டிங். காலையில அந்த பில்டிங் ரிலேட்டடா போட்டிருந்த எல்லா பிளானையும் உன்கிட்ட கொடுத்தனே, பிளான் எங்க? அது ஏன் கேபின்ல எல்லாம் இருக்கு. உன் கேபின் அதை பாத்துட்டு இருந்தா போதும், போய் எடுத்துட்டு வா. இப்ப வா. ஆமாடா, அதை பத்தி தானே பேசிட்டு இருக்கோம். நான் போட்டிருக்க பிளான சாம்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவன் ஐடியாவை சொல்லணும். சரி ஹோய், நான் போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கம்பெனிக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்படி இப்படின்னு என்ன பத்தின டாக் ஓடிச்சு, நான் பொல்லாதவளாயிருவேன் சொல்லிட்டேன். ஏன் மச்சான், இப்ப எல்லாம் என் குல்ஃபிக்கும் உனக்கும் அடித்தடி மட்டும் தான் நடக்கல. அப்புறம் பின்ன கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் இந்த கம்பெனிக்காக நான் ஓடா தேய்வேன், நாயா உழைப்பேன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு கல்யாணம் ஆனதும் கம்பெனியாவது மண்ணாங்கட்டியாவது நீ பாத்துக்கோ, நான் தூங்குறேன்னா நல்லா வாடா இருக்கு இது. சாம், இனியாக்கு கம்பெனி பத்தின அக்கறை இல்லாம எல்லாம் இல்ல, உனக்கே தெரியும்ல. நிறைய வருஷமா என்ன மனசுலயே வச்சுட்டு இருந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவ காதல் நான் அவளுக்கு கிடைச்சிருக்கேன். சோ கொஞ்ச நாள் என்ன கவனிச்சுக்கணும், என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஏண்டா இந்த கம்பெனிக்கு டெய்லி அவ வந்தாள்னாலே உன் கூட தான் இருக்க போறா, அது கரெக்ட் தான்டா. நம்மளே ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதும் எப்படா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்னு தோணும்ல, அதே மாதிரி தானடா ஒர்க் பண்ற பொண்ணுங்களுக்கும் இருக்கும். அதுலயே சீக்கிரமா தூங்கிடுவா, என்ன கவனிச்சுக்க முடியல, நீங்க தான் என்ன கவனிச்சுட்டு இருக்கீங்கன்னு புலம்பிட்டே இருப்பா. கொஞ்ச நாள் அப்படி இருக்கும், அதுக்கு பிறகு சரியாகிரும். அதுவும் சரிதான். இனி அவ பாக்குறதுக்கு எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மச்சான். அவளுக்கு நீ கிடைச்சதுக்கு பிறகு அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வியான் வீட்டு செல்ல பிள்ளையாவே பிறந்து செல்ல பிள்ளையாவே வளர்ந்துட்டா. அந்த வீட்டுல உன் ஒய்ஃப் 2 நாள் ஒழுங்கா சமைச்சு கூட நான் பார்த்தது இல்ல. ஆனா பிறந்த வீடே மாமியார் வீடாம இருக்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதே நேரத்துல வீட்டுல உள்ள வேலையெல்லாம் இழுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சுட்டா. எனக்கு ஞாபகம் இருக்க வயசுல இருந்து நீங்க 2 பேரும் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருக்கேன்.
என் ஆசைப்படியே ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நீ என்னடானா உன் கண்ணம்மா உன் கூடவே இருக்க இனியாதான் தெரியாம காதலிச்ச. அவன் என்னடானா ஸ்கூல் லைஃப்ல இருந்தே உனக்கே தெரியாம காதலிச்சிட்டு இருந்திருக்கான். நடுவுல வீட்ல இனியாக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணி அதை நான் ஸ்டாப் பண்ணி உனக்கும் ஸ்ருதிக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போய் கடைசியில பாத்தியா நீங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க 2 பேர் சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மச்சான். என்னடா நான் பேசிட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? நீ பிறந்த வீட்லயே உன் அத்தை மாமாக்கு நீ மருமகனாவும் உன் அம்மா அப்பாக்கு இனியா மருமகளாவும் நல்லா இருக்குலாம். பாக்குற உனக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ மனசுக்குள்ள அந்த அளவு எனக்கு பயமாவும் இருக்குடா. என்னடா உளர்ற? இப்பதான் உங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. சாம், உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் பாய்சன் சாப்பிட்டு அட்மிட் பண்ணி நான் சரியானதுக்கு அப்புறம் இனியோட கண்டிஷன் கிரிட்டிக்கல் ஆகி இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் தானடா. அத 2 பேருக்கும் எதுவும் ஆகல. இப்ப 2 பேருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. சாம், உன்கிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல மச்சான். உன் ஃப்ரெண்டுனா என்கிட்ட சொல்றதுல என்னடா இருக்கு? சடனா வந்து ஒருவேளை நமக்கு குழந்தை இல்லைன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டான். டேய், இப்பதான் உங்க 2 பேருக்கு கல்யாணமே ஆயிருக்கு. லைஃப் என்ஜாய் பண்ணாம பாட்டி மாதிரி பேசுறான். விஆர் ஃபேமிலி எவ்வளவு பெருசுன்னு ஊர் உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். எங்க குடும்பம் ஒரு ஆலமரம் மாதிரி. அதுல என்னால மட்டும் உங்களுக்கு வாரிசு பெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டா. அதை கேட்டு நீ ஏன் ஃபீல் ஆயிட்டியா? ஏண்டா, பெரியவங்களே இதெல்லாம் கேட்டா சிரிப்பாங்க. கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் ஆகுது. இதெல்லாம் நினைச்சா ஃபீல் பண்ணுவேன். சாம், இனியாவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப பொறுமையான பொண்ணுதான். ஆனா நான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பொறுமையாவே இருக்க மாட்டான். ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த பாய்சன் எடுத்து சாப்பிட்டதா இருக்கட்டும், ஸ்ருதி வயத்துல வளர்ந்துட்டு இருந்த குழந்தைக்கு நான் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ஒரு நாள் நைட்டுக்குள்ள அடுத்த நாள் ஸ்ருதி கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னமே எல்லாத்துக்கும் காரணம் சுரேஷ் தான் எல்லாரும் முன்னே நிரூபிச்சான். அதான்டா, என் விஷயம் வரும்போது பொறுத்துட்டு எல்லாம் போக மாட்டான். அவதான் லூஸ் மாதிரி பேசியிருக்கானா? நீ அவளுக்கு மேல இருக்க. அவ கவலைப்பட்டுட்டா இதெல்லாம் நடக்கவா போகுது? இல்ல சாம், உனக்குதான் இந்த ஜெனரேஷன் பத்தி நல்லாவே தெரியுமே. எத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம கோயில் ஆஸ்பத்திரின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் 18 பிள்ளை பெத்தவங்களும் இருக்காங்க. இப்போ ஜெனரேஷன் மாறிட்டுல மச்சான். நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு, நம்ம இருக்கிற சிச்சுவேஷன், இது எல்லாத்துலயுமே எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. எனக்கு ஒண்ணும் இல்லடா, இதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட குழந்தை இனியாதான். ஏதாவது ஒண்ணுனா எடுத்தோம் கவுத்தோன்னு அவ ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது பாத்தியா? டேய், அவ என்ன படிக்காத பொண்ணா? சூசைட் பண்ணிக்கிறது முட்டாள்தானோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். உன் மேல உயிரே வச்சிருந்தா ஆக்சிடென்ட்ல உனக்கு பிரெயின் டெத்னு டாக்டர்ஸ் சொன்னதும் அதுக்கு மேல நீ உயிரோட வர மாட்டேன்னு நினைச்சு அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான். அதுக்காக மறுபடியும் எடுத்துருவான்னு பயப்படாதான். அதான் சாம், எனக்கு பயமா இருக்கு. விஆர் ஃபேமிலியில இருந்துட்டு அதுவும் அன்புக்கு ஒய்ஃபா இருந்துட்டு என்னால உங்களுக்கு குழந்தை பெற்று தர முடியலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சு தப்பான முடிவு எடுத்துட்டாள்னா அதான் அப்பப்போ பயமாவும் இருக்கு. அவ பயந்துட்டா அதுதான் நடக்கும்னு ஏதாவது இருக்கா? சாம், இனியா வாரம் அப்புறமா பேசலாம். என்ன? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன இந்த பக்கம் எல்லாம் வந்திருக்கீங்க? காலையில வந்ததும் இன் வச்சாதான், ஐ மீன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் அட்டெண்டன்ஸ். ஓ, நான் கூட ஆபீஸை சுத்தி பார்க்க வந்தீங்களான்னு தப்பா நினைச்சிட்டேன். அப்படியே நினைச்சீங்க அப்படின்னு முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைச்ச மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. சேர் சார் கூட என்ன வரலையே. என்ன சார்? அதாம்மா சேர்மன் சார். அதை எப்படி சொன்னீங்க? சேரா? ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்ட் சார நாங்க கரசார் தான் சொல்லுவோம். இது காலேஜ், சேர்மனா சேர்ன்னு தானே சொல்லணும். இப்ப வரேன், வந்ததும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். காலையிலே வேலை வெட்டி இல்லையா? இங்க என்ன மாநாடு? உங்ககிட்ட தான் கேக்குறேன். காலையில உங்க 2 பேருக்கு வேலை எல்லாம் கிடையாதா? வேலை இருக்கு. ஏன்? வேலை இருக்குன்னு சொன்னாலாம் பத்தாது. வேலையை வச்சுட்டு இப்படி பல்ல காட்டிட்டு என்ன அர்த்தம்? ஏன் மேம், வேலைக்கு வந்தா யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடாதுன்னு ஏதாவது இந்த காலேஜ்ல எழுதி வச்சிருக்காங்களா என்ன? அதெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறவங்க பேசலாம். அடுத்தவங்க இடத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்கள வேலையை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க பேசவே கூடாது. சரி மேம், எனக்கு வேலை இருக்கு, நான் என் வேலையை பாக்குறேன். ஒரு நிமிஷம். வாட்ஸ்அப்ல கொஞ்சம் பேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் உடனே பிரிண்ட் போட்டுட்டாங்க. மேம், காலையில நான் வந்த உடனே பார்த்தேன். ஏன் எதுக்குன்னு கேட்டதான் வேலை செய்வியா? அதெல்லாம் பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டேன்ல. இல்ல மேம், நீங்க டீச்சிங் ஃபீல்ட்ல இல்ல. இப்ப மித்ரா மேம் சடனா வந்து என்கிட்ட கொஞ்சம் செராக்ஸ் எடுக்கணும், செராக்ஸ் எடுத்து கொடுங்கன்னு கேட்டா ஓகே. உங்களுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் எல்லா காரணத்தையும் விலாவரியா சொன்னாதான் பிரிண்ட் கொடுப்பியா? இல்ல மேம், உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எல்லாம் தேவைப்படுதுன்னா எதுக்காக நானும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ல. நீங்க அனுப்பியிருக்க பேஜஸ் மட்டுமே எப்படியும் ஒரு 200-250 A4 ஷீட் ஆகும் நினைக்கிறேன். பேப்பர்ஸ்க்கு நான் கணக்கு கொடுத்து தானே ஆகணும், அதான் கேட்டேன். ஏய், இது நான் இருந்த இடம். சொன்னதா செய்.
நீங்க இந்த இடம்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீங்களே இருந்துக்கோங்க. ஆனா நான் இருக்கும்போது நான் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் எனக்கு கணக்கு கொடுத்துதான் ஆகணும். இங்க பாரு, என் பொண்ணு இதே காலேஜ்ல தான் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கான். இன்னமும் ஒரு வாரத்துல அவளுக்கு பரீட்சை வர போகுது. அதுக்கு தான் பாட சம்பந்தமா எனக்கு கொஞ்சம் செராக்ஸ் எடுக்கணும், எடுத்து கொடு. இது உங்க பர்சனல் தேவை இல்ல மேம், ஸ்கூல்ல என்னால எடுத்து தர முடியாது, நீங்க வெளியே போய் தான் எடுக்கணும். அதான் என் பொண்ணு இங்க படிக்கிறான்னு சொல்றேன்ல, எடு. அதெல்லாம் முடியாது மேம், என் பொண்ணு கூட தான் இனிமே 3rd ஸ்டாண்டர்ட் போக போறான், என் பையன் 5th ஸ்டாண்டர்ட் போக போறான். ஆனுவல் லீவ்ல குழந்தைங்களுக்கு நிறையவே ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் நான் இன்டர்நெட்லயே டவுன்லோட் பண்ணி இங்கிருந்தே செராக்ஸ் எடுத்துட்டு போனா அது நியாயமா? என்னால முடியாது மேம். சொல்லிட்டே இருக்கேன், சொன்னதை செய்ய மாட்டேன். உனக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்குறேன், இப்ப எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா? என்னால முடியாது மேம், சேர்மன் சார் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குறேன். ஒண்ணு இப்ப கையை இறக்கல, இங்க நடக்கிறதே வேற. ஏய், யார் கைய பிடிச்சு வச்சிருக்கேன்? ஆத்தி, இது ஆபீஸ் ரூமா இல்ல சண்டை போடுறதுக்கான கிரவுண்டா? ஆனா ஒண்ணு 2 பொம்பளைங்க மட்டும் 2 நிமிஷம் தனியா நின்னாங்க, முடிஞ்சுது. கையை இறக்குங்கன்னு சொல்றேன்ல. குரு, இப்ப மட்டும் நீ உள்ள போகல. இன்னைக்கு நீயா நானானு பாத்துலாண்டி. ஸ்டாப் இட். சார், குட் மார்னிங் சார். என்ன நடக்குதுங்க? சார், தேவையில்லாம நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்க இந்த அமிர்தா தான் வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. பாக்குறதுக்கு சண்டை உங்களுக்கு மித்ராக்கு மாதிரி தெரிஞ்சது. நீங்க என்னமோ அமிர்தா மேம அடிக்க போய் அவங்க தடுத்து நிறுத்துற மாதிரி இருந்தது. சார், என் கைய லேசா நான் தூக்குனேன், அடிக்கிறதுக்காக எல்லாம் நான் தூக்கல. அதுக்கு போய் அந்த பொண்ணு மித்ரா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்து பாக்கும்போது நீங்க அமிர்தாவை அடிக்க போய் மித்ரா ஸ்டாப் பண்ண மாதிரி தான் இருந்து. என்ன நடந்தது கேக்குறேன்ல? சார், நான் இந்த பக்கமா வந்தேன் சார், தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்றாங்க. அமிர்தா, இப்ப என்ன நடந்ததுன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? சார், என்ன நடந்ததுன்னு உங்ககிட்ட தான் கேக்குறேன் அமிர்தா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சார், நானே சொல்றேன். உங்க பழைய அக்கௌண்டன்ட் சுஷ்மியோட பொண்ணு இங்க தான் 3rd இயர் படிக்கிறாங்களாம். அதுக்கு என்ன இப்போ? இன்னும் 1 வீக்ல அவங்களுக்கு எக்ஸாம் இருக்காம். எக்ஸாம்க்கு அவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு தேவையான எல்லா புக்ஸையும் ஆபீஸ்ல இருந்து பிரிண்ட் எடுத்து தாங்கன்னு அமிர்தா மேம்கிட்ட கேட்டாங்க. அவங்க முடியாதுன்னு சொன்னதும் உங்க சுஷ்மி அமிர்தா மேம அடிக்க போனாங்க. தப்பு பண்ணாம அவங்கள அடிக்க போனதை என்னால பாத்துட்டு இருக்க முடியல, அதான் தடுத்தேன். என்ன சுஷ்மி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன சார், புதுசா வந்தவங்க பேச்செல்லாம் கேட்டேன், என் மேலே கோவப்படுறீங்க? எத்தனையோ ஸ்டாஃபோட குழந்தைங்க இங்கதான் படிக்கிறாங்க, அவங்க எல்லாம் இங்க வந்தா செராக்ஸ் பிரிண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. சார், 1-2 பேப்பர்ஸ்னா கூட பரவாயில்ல சார், எப்படியும் ஒரு 200-250 பேப்பர்ஸ் வந்துடும். ஆக நீங்க இங்க இருக்கும்போது முன்னமே இப்படிதான் பிரிண்டிங் இருந்து எடுத்துட்டு போயிட்டு இருந்திருக்கீங்க. சார், அப்பா எல்லாம் இதை கண்டுக்கிட்டதே கிடையாது, ஆபீஸ்ல இருக்கீங்க அப்படின்னு அவரெல்லாம் இத பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. ஆனா நீங்க தான் ரொம்ப பண்றீங்க சார். இங்க பாருங்க சுஷ்மி, அப்பாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம டேடி என்னை கம்பேர் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க. எனக்கா இருக்கட்டும், டேடிக்கா இருக்கட்டும், இங்க இருக்க எல்லா ஸ்டாஃபும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு தேவைன்னா வெளியே எவ்வளவு செராக்ஸ் கடை இருக்கு, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. சாரி சார். அங்க என்ன முறைப்பு வேண்டி கிடக்கு? சாரி சார். வெளியே போங்க. ஷபா, இதெல்லாம் என் காதுக்கு கொண்டு வர தெரியாதா? இல்ல சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா டேடி இருக்கும்போது இதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிருக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா நான் வரணும், இல்லனா வேற யாராவது தடுத்து நிறுத்துறதுக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணாதுங்க. உங்களுக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கணும். கொஞ்சம் பயமா இருந்தது, அதான். எதுக்கு பயம்? அவங்களே எப்படி என்னால தடுத்து நிறுத்தி இருக்க முடியும்? மித்ரா மட்டும் என்ன பெரிய பயில்வானா? சிங்கம் களத்துல இறங்கி வேட்டையாடின மாதிரி இறங்கி வேலை பார்க்கலாம், அதே மாதிரிதான். இப்போ அவங்கள புகழ்றீங்களா? இல்ல இல்ல, அவங்கள மாதிரி தைரியமா இருந்துக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே ஓகே சார், இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ் மித்ரா, உங்களை ஃபாலோ பண்ணி உங்க பின்னாடி வரணும், அவ்வளவுதானே சார்? கரெக்ட். கற்பூர மாதிரி கப்பட புடிச்சிட்டீங்க. மீடியா ரிலேட்டடா உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வந்து தொலைறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க், கொஞ்சம் சீக்கிரமாவே வரேன். என்னையா சோதிக்கிறேன்? உனக்கு நான் பால் ஊத்தாட்டா என் பேர் மித்ரா இல்லடா. ஏன் இல்ல, அவரு ஃபாலோ மீன் கூப்பிட்டதான் நீங்க வரேன்னு சொன்னீங்களா, அதான். அவரு எங்க ஃபாலோ மீன் சொன்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்களா? உங்களை அந்த ஈஸ்வரிட்ட இருந்து காப்பாத்தினலாம் எனக்கு தேவைதான். அவங்க பேரு ஈஸ்வரி இல்ல, சுஷ்மி. வந்து வாட்சிருக்கு பாரு. சார், நீங்க கேட்ட மாதிரி டைம் டேபிள் முடிச்சு கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் சொல்லுங்க சார், சேஞ்ச் பண்ணிடலாம். என்ன ஆதித்யா சார், உங்க ஒர்க்ல கரெக்ஷன் பண்ண முடியுமா? எல்லா செமஸ்டர்ல இந்த செமஸ்டர் ஆரம்பிக்கும் போது மட்டும் இந்த டைம் டேபிள் பிரச்சனை பெரும் பிரச்சனையா வந்து முடியும். அதுல யார்கிட்ட நான் டைம் டேபிள் போட கொடுக்குறேனோ அவங்களுக்கும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் மட்டும்
வீக்லி எக்ஸ்ட்ராவா 3-4 பீரியடாவது ஃப்ரீ போட்டுருவாங்க. சில ஸ்டாஃப் சரி ஓகேன்னு பொறுத்துட்டு போவாங்க. மத்தவங்க எல்லாரும் சண்டைக்கு தான் வந்து நிப்பாங்க. இந்த பஞ்சாயத்தை தீர்க்கறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு யுகம் போயிடும். ஆனா இந்த தடவை டைம் டேபிள் போட்டிருக்கிறது யாரு? நீங்க. 1 வீக் எல்லாருக்கும் 13-14 பீரியட் ஃப்ரீனா உங்களுக்கு மட்டும் டோட்டலாவே 10 பீரியட் தான் ஃப்ரீ கொடுத்துருக்கீங்க. அதனால இந்த தடவை எனக்கு இந்த பிரச்சனையே இல்ல. சார் இதுக்காக எல்லாம் இவ்வளவு மெனக்கட வேண்டிய தேவையே இல்ல. இப்ப எல்லாம் காலம் எவ்வளவோ மாறியாச்சு. ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் தான் சார் பெஸ்ட். புரியல ஆதி சார். இப்ப எல்லாம் இதுக்கு சாஃப்ட்வேரே இருக்கு. என்ன ஆதித்யா சொல்றீங்க? ஆமா சார், சாஃப்ட்வேர்லயே நம்ம ஈஸியா வேலையை முடிச்சிடலாம். சாஃப்ட்வேர்லயா? ஆமா சார், இப்படி மணிக்கணக்கா உட்கார்ந்து யார் யாருக்கு எத்தனை பீரியட் கொடுக்கலாம், மதியத்துக்கு மேல எந்த ஸ்டாஃப் கொஞ்சம் டல் ஆவாங்க, எப்ப கொஞ்சம் அவங்க ஆக்டிவா மாறுவாங்க, இப்படி எல்லாம் ஸ்டாஃபோட கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி அவங்களுக்கு டைம் டேபிள் கொடுக்கறத விட, ஐ மீன் நம்ம இப்படி ஹார்ட் ஒர்க் பண்றதை விட ஸ்மார்ட் ஒர்க்லயே சீக்கிரமா வேலையை முடிச்சிடலாம். அப்ப என்கிட்ட முன்னமே நீங்க சொல்லிருக்க வேண்டியது தானே சார்? இல்ல சார், என்ன நம்பி நீங்க ஒரு பொறுப்பை கொடுத்துட்டீங்க. இது கஷ்டமானது, இதை விட ஈஸியா கூட நம்ம பண்ணலான்னு உங்களுக்கு சஜஷன் சொல்றது எனக்கு அப்போ சரிப்பட்டு வரல. அட, இந்த காலேஜ்ல என்கிட்ட வைஸ் பிரின்சிபல் எல்லாருமே கேட்டிருக்காங்க, நீங்க எங்களை விட சாதாரண ஹெச்ஓடி அந்த ஆதித்யா சார் தானே நம்புவீங்க அப்படின்னு. நிஜமாவே டெக்னிக்கல் லெவல்லாம் நான் ரொம்பவே ஓல்டு. நீங்க இருக்கிறதுனாலதான் நிறைய விஷயத்துல ஈஸியா வேலை முடியுது. உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க சார். சரிங்க சார், அடுத்த செமஸ்டர்ல இருந்து பாத்துடலாம். ஓகே சார். ஸ்டாஃப் ரூம்ல என்ன கொஞ்ச நேரம் எதையோ யோசிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்து. அதெல்லாம் இல்லைங்களே சார். நான் கேமரால பாத்துட்டே தான் இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் எதையோ யோசிச்சு திங்க் பண்ணிட்டே தான் இருந்தீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு கிளாஸ் இருக்கு. என்ன ஆதித்யா, எஸ்எம் காலேஜ்ல எம்எஸ்சி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் போலாம் சார். எல்லாம் எனக்கு தெரியும். வித்யா மேல உங்களுக்கு என்னமோ சம்திங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வித்யா ஒரு புக் பப்ளிஷ் பண்ணியிருந்தாலே, அதுல ஒரு சேர்மனா எனக்கு கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. ஆனா ஒரு ஹெச்ஓடியா உங்களுக்கு அந்த புக்ல நிறையவே இம்பார்ட்டன்ட் கொடுத்திருந்தான். அன்னைக்கு ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட ரிசல்ட் வரதுக்கு முன்னமே நீங்க ஃபர்ஸ்டா வித்யாவோட ரிசல்ட் தான் பாத்தீங்க. அதை நானே பின்னாடி நின்னுட்டு பாத்துட்டேன் சார். ஐ திங்க் அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சார், அவ ரிசல்ட் நான் ஃபர்ஸ்டா பாத்தீங்கிறதுக்காக எனக்கு அவளை பிடிக்கணும்னு ஏதாவது இருக்கா? எதை வச்சு நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க? ஆதி சார், முன்னமாவது நீங்க ஹெச்ஓடி அவ ஸ்டூடெண்ட், இப்ப நீங்க ஃபேமிலி அளவுல ரிலேட்டிவ்ஸ் ஆயிட்டீங்க. அப்புறம் அன்னைக்கு நீங்க 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களே ஒரு ஷாப், அது ஏன் அண்ணாவோட தான். சேம் டைம் அங்க நானும் இருந்தேன் சார். அதனாலதான் கேக்குறேன், ஏன்னா அவங்க அங்க எம்எஸ்சி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு இங்க டென்ஷன்ல இருக்கீங்க போல. உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது ஏன் வித்யா நம்ம காலேஜ் விட்டுட்டு வேற காலேஜுக்கு போனா அப்படின்னு. என் பர்சனல் பத்தி இந்த காலேஜ்ல வேற யாருக்கும் தெரியலைனாலும் உங்களுக்கு ரொம்பவே அதிகமா தெரியும். இதுக்கு முன்ன என் லைஃப்ல என்ன நடந்தது, ஒரு பொண்ணால நான் ஃபேஸ் பண்ண எல்லா அவமானமும் உங்களுக்கு தெரியும். ஆதித்யா சார், கடவுள் யாருக்கு யாருன்னு எழுதி வச்சிருக்காங்களோ அதுதான் நடக்கும். நடந்த அவமானத்தை எல்லாம் யோசிச்சுட்டு இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே கிடையாது. இனிமே உங்க வாழ்க்கையில ஒரு நல்லதே நடக்க போறது இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படியெல்லாம் இல்ல சார். இந்த வேலையை நான் எவ்வளவு நல்லா புடிச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அனாமிகா ப்ராப்ளம் மாதிரி அவ ஸ்டூடெண்ட், நான் ஹெச்ஓடி. என்னைக்காவது ஏதாவது பிரச்சனை வந்து என்னோட வேலைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவ எம்எஸ்சி எஸ்எம் காலேஜ்ல ஜாயின் பண்ணான். அது மட்டும் இல்ல, இது மத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ரோல் மாடலா இருந்துடக்கூடாதுன்னு தான் உடனே வேற காலேஜுக்கு ஜாயின் பண்ணிட்டா. சரி, ஆனா உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே? நம்ம எப்படி இருக்கமோ அப்படியே நம்மளை ஏத்துக்கிடுற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா எந்த பையனுக்கு தான் பிடிக்காது? சோ வித்யாவை லவ் பண்றீங்க. மௌனம் சம்மதம். என்ன சார், ஒரே காம்பவுண்ட்குள்ள இருக்கீங்க, 2 பேர் வீடும் பக்கத்துல. இதுக்கு மேல என்ன, அங்க போய் நீங்க காதலிச்சுக்கலாம்ல, டெய்லி பாத்துக்கலாம். அதுக்கு பிறகு என்ன இங்க உட்கார்ந்து ஒரே டென்ஷன்? என்னன்னு தெரியல, ஸ்டார்டிங்ல இருந்து அவ வேற காலேஜ் மாறினது எனக்கு பிடிக்கலதான். சுரேஷ் சார் அவகிட்ட அன்னைக்கு தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணும்போது சரியான நேரத்துல நான் அங்க போகலன்னா அவ நிலைமை அன்னைக்கு. சுரேஷால கொஞ்சம் வருஷத்துக்கு எந்த காலேஜ்லயும் போய் ஜாயின் பண்ண முடியல. அவனை தூக்கி குப்பையில போடுங்க. என்னமோ மனசு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்ல தெரியல. அதான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். எஸ்எம் காலேஜ் கூட பெரிய காலேஜ் தான். ஆனா அந்த காலேஜோட சேர்மன் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் விஷயத்துல ரொம்ப அக்கறையானவர் தான். ஆமா சார், என் மனசுக்குள்ள எதுக்காக ஒரு விதமான பதட்டம் தெரியல. ஆனா அவர் அங்க இருக்க நம்பிக்கையில தான் நான் இங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன். ஏன்னா எஸ்எம் காலேஜோட சேர்மன் வித்யா அக்காவோட ஹஸ்பண்ட் தான். என்ன? ஓகே சார், பெல் அடிச்சாச்சு. எனக்கு வேற கிளாஸ் இருக்கு, அப்புறமா பார்க்கலாம். ஓகே சார். சண்முகமூர்த்தி சாருக்கு ஒரே பையன் குருநாத். கரண்ட்ல அவர் தான் எஸ்எம் காலேஜ்ல சேர்மனா இருக்காரு. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே. ஆதித்யா சார் என்னடானா அவரை போய் வித்யா அக்காவோட ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு போறாரு. கிளாஸ்க்கு போற அவசரத்துல வேற யாரையாவது பத்தி சொல்லியிருப்பாரு. நம்ம காத்துக்கு அது வேற மாதிரி கேட்டிருக்கோம். எப்படி புது காலேஜ் எல்லாம் பிடிச்சிருக்கா? எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. எல்லாம் எங்களோட தலை எடுத்துடி, உன் கூட சேர்ந்திருக்கோம் பாத்தியா? ஏன்னு கேள்வி கேக்குற பாத்தியா? 1000 இருந்தாலும் நம்ம பிஎஸ்சி படிச்ச காலேஜ் மாதிரி வருமா?
ஆமா, பில்டிங் எல்லாம் பெருசு பெருசா. காலேஜோட ஃப்ரண்ட் மாடல் கூட சூப்பரா தான் இருக்கு. என்ட்ரன்ஸே அழுதுதான். நீ சந்தோஷமா தான் இருப்ப என்ன? நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா எங்களுக்கெல்லாம் கடுப்பா இருக்கு. கடுப்பான இடுப்பு எலும்பெல்லாம் உடைச்சிருவேன். அமைதியா உட்கார்ந்துரு. ஆமா, நீ என்ன ரீசன்க்காக இந்த காலேஜ செலக்ட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் என்னமோ நீங்க எல்லாம் இந்த காலேஜுக்கு தான் வந்தாக்கணும்னு உங்களுக்கெல்லாம் ஆர்டர் போட்ட மாதிரியே சொல்றேன். அப்படியே லெஃப்ட்ல ஒன்னு விட்டேன்னு வச்சுக்கோ, ரைட்ல கீழே விழுந்துருவேன். அங்கேயாவது பாவம் போலாம். ஆதி சார சைட் அடிச்சுட்டு எங்க பாட்டுக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம். சைட் அடிக்கிறதுக்காகவா காலேஜ் போனேன்? பிள்ளைங்க கண்ணு எதுக்கு இருக்கு? ஹேண்ட்ஸமா யாராவது இருந்தாங்களோ அவங்கள பாக்குறதுக்காக தானே. உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, இது வரைக்கும் ஆதி சார நீ சைட் அடிச்சதே கிடையாது அப்படின்னு. ஏச்சி, இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா என்ன? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்ல. இங்க பாரு சரண்யா, அவர் நம்ம பிஎஸ்சி படிக்கும் போது நம்ம காலேஜோட ஹெச்ஓடி. அவ்வளவுதான். இப்ப இந்த காலேஜுக்கு வந்ததுல இருந்து ஆதித்யா சார் உங்களுக்கு எல்லாருக்கும் அண்ணா. எங்க எல்லாருக்கும் அண்ணானா? அப்ப உனக்கு? உங்க எல்லாருக்கும் அண்ணான்னு சொன்னேன். அதுக்கு மேல என்ன கேள்வி உனக்கு? அன்னைக்கு கூட செமஸ்டர் எக்ஸாம் டைம்ல நீ மைக்கு போட்டு கீழே விழுந்துட்ட. உன்னை தூக்கி கிளாஸ் ரூமுக்கு கூட்டு வந்து ஒரு ஆம்பளை அவருக்கு தெரிஞ்ச சிலபெல்லாம் மெடிசன் எல்லாம் கொடுத்து தானே உன்னை எழுப்பி தேத்தி ஆத்தி விட்டாரு. என்னடி ஆத்தி தேத்தினெல்லாம் பஞ்ச் டைலாக் அடிச்சு விடுற? இல்ல, அந்த காலேஜ ரொம்ப புடிச்சு போய் தான் நம்ம 4 பேர் அந்த காலேஜ் ஜாயின் பண்ணோம். 5th செமஸ்டர் முடியறது வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? எப்படியாவது பாஸ் பண்ணிருங்கடி, எம்எஸ்சி நம்ம இதே காலேஜ்ல தான் பண்ணணும் அப்படின்னு. ஆனா ஃபைனல் செமஸ்டர்ல உனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. நம்ம காலேஜ் மாதிரி தான் ஆகணும்னு ஒத்த கால்ல நின்னுட்டேன். இப்ப இதுல என்னவா உனக்கு? என்னன்னு கேள்வியாடி கேக்குறேன். எங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் சமாளிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு உனக்கு தெரியுமா? அங்க படிச்சா என்ன, இங்க படிச்சா என்ன? நான்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல். அப்புறம் அந்த ஸ்கூல் எனக்கு பிடிக்கலன்னு 5th to 10th வரைக்கும் வேற ஸ்கூல். அதுக்கு பிறகு அந்த ஸ்கூலும் பிடிக்கலன்னு நாங்க படிச்ச ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு கெட்டு குட்டிச்சவரானதுன்னு இப்பவே எங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. உங்க வீட்டுல ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்திருக்கானாண்டி. நினைச்ச நேரத்துக்கெல்லாம் வெளியே போவான் வருவான், அவன் இஷ்டத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவான். ஆனா உங்க வீட்டுல ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போன்ல பேசினாலே போதும், வானத்துக்கு பூமிக்கு தையா தக்கான குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இத விடுங்கடி, அவ எதுக்காக இந்த காலேஜ் சூஸ் பண்ணான்னு கேளுங்க. கேக்குறோம்ல, சொல்லு. அப்பா பிஎஸ்சில அந்த காலேஜ் பிடிச்சிருந்த, எம்எஸ்சில இந்த காலேஜ் பிடிச்சிருக்க. ஃப்ரெண்ட் நான் புது காலேஜுக்கு மாறும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்களே இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இது ஒரு தப்பா? இங்க பாருடி, தப்பு கரெக்ட பத்தி எல்லாம் நீ பேசுனேன்னு வச்சுக்கோ, டப்பா டான்ஸ் ஆடி தான் பாத்துக்கோ. ஓ, அப்ப உங்களுக்கு இந்த காலேஜ் பிடிக்கலையா? பிடிக்கலையா? ரொம்ப சந்தோஷம். பழைய காலேஜுக்கு கிளம்புறீங்களா? நீ ஏண்டி பேச மாட்டா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்னு நீ போற வழியிலே நாங்களும் வந்த பத்தியா? இங்க பாரு, சைட் அடிக்கிறதுக்கு கூட நல்ல ஃபிகருங்களா இல்ல. ஆனா நம்ம பழைய காலேஜ்ல ஹெச்ஓடி சார் கிளாஸ் எடுக்க வந்தனாலே அவ்வளவு கியூட்டா இருக்கான். அவரை பார்த்துட்டே இருக்கிறதுல டைம் போறது கூட தெரியாது. அந்த காலேஜை நம்ம முடிச்சிட்டு புது காலேஜுக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இனிமே அவர் உங்க எல்லாருக்கும் அண்ணா. நீ வேணா அந்த ஆள அண்ணான்னு தத்தெடுத்துக்கோ. எங்களால எல்லாம் முடியாது. முடியாது? முடியாதுடி. உங்களுக்கு தெரியல, அது மதுக்கு ஹஸ்பண்டோட தம்பி. சைட்டு கீட்டு நீ ஏதாவது பேசுனீங்க, கொண்டு நோண்டி காக்காக்கு போட்டுருவேன். எங்களுக்கு ஒன்னும் அவசியம் கிடையாது. மாட்டினியா என்ன? அது எப்படி? நாங்க 3 பேரும் ஹெச்ஓடி சார அண்ணான்னு கூப்பிடணும். நீ மட்டும் என்ன? அத்தனை லேடிஸ் ஸ்டாஃப் இருக்கும்போது நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. எல்லாரும் அமைதியா பார்த்து நிற்கும் போது ஆதி சார் உன்னை தூக்கி கிளாஸுக்கு கூட்டு போனாரு. அத வீடியோ ஏதாவது எடுத்து வச்சிருக்கீங்களா? நீ நடிடி, பாக்குறோம். இதுக்கு பின்னாடி என்ன ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலனா என் பேரு சரண்யா கிடையாது. ச்சே, எவ்வளவு போரா இருக்கு இந்த கிளாஸ் ரூம். உனக்கு என்ன, கோயட் காலேஜா இருந்ததுக்கு பிறகு கூட நல்லதா சைட் அடிக்கிறதுக்கு ஒரு பையன் இல்ல, அப்படிதானே? அதுல என்ன சந்தேகம்? பிஎட் முடிச்சிட்டு பிஎஸ்சி ஜாயின் பண்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் அடுத்த வாரம் தான் ஓபன் ஆகுது. இன்னமும் நம்ம காலேஜுக்கு புதுசா வரதான் போறாங்க. ஐயே, அப்ப பிஎஸ்சி முடிச்சு பிஎட் முடிச்சிட்டு அதுக்கு பிறகு எம்எஸ்சி ஜாயின் பண்ற எல்லாரும் நமக்கு சீனியரா எல்லாம் இருப்பாங்க. வயசுல சீனியரா இருந்தாலும் மனசுல அவங்கள நம்மள மாதிரி ஸ்டூடண்ட்ஸ் தான். நீ கதையை மாத்திரான்னு நல்லாவே தெரியுதுடி. உனக்கு ஒண்ணுனதா அது சார் எதுக்காக அப்படி துடி துடிச்சு போனார்னு நாங்க கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடி. அட உட்காருங்க மேடம். ரொம்ப துள்ளாத. அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்க. உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கா? உன் ஆபீஸ் ஸ்டாஃப பக்கத்துல வச்சுட்டு உன் பொண்டாட்டிய கூப்பிட்ட மாதிரி ஃபாலோ மீன் கூப்பிடுறேன். வெக்கமா இல்ல? ஜில்லோ, எனக்கு பொண்டாட்டி ஆக போறவ நீ ஃபாலோ மீன் கூப்பிட்டானா? இங்க பாருங்க சார், உங்களுக்கு மரியாதை தேவைன்னா நீங்களும் அதுக்கேத்தாப்புல நடந்துக்கணும். இது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் கூட என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது கிடையாது. தெரியும்டி ஜில்லோ, அதான் ப்ரப்போஸ் பண்ண வரவனையே அட்வைஸ் பண்ணி கதற விட்டு ஓட விட்டுருவெல்லாம். நல்லா ஓடணும்னா அப்பவே ஓடி இருக்கணும். அப்ப ஓடாதவனா இனி ஓட போறேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆனவனா இருக்கட்டும் இல்ல ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கவனா இருக்கட்டும், ரெண்டாவதா ஒரு பொண்ணை சைட் அடிக்கிறவன் கூட தன்னோட பார்ட்னருக்கு பண்ற துரோகம் தான். இப்படிப்பட்டவனெல்லாம் அந்த கடவுள் கூட மன்னிக்கவே மாட்டாங்க. ஏன் செல்லம், உன்னே போய் இந்த உலகம் அப்பாவின்னு நினைச்சிட்டு இருக்கு பாத்தியா? ஆனா உன் வருங்கால புருஷன் எனக்கு தான் உன்னை பத்தி A to Z தெரியும். துரோகி, என்ன பத்தி பேசுறதுக்கெல்லாம் உனக்கு ரைட்ஸே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ துரோகி தான். என்ன சொல்லு, பொசுக்குன்னு என்ன துரோகின்னு சொல்லிட்டான் பாரு. ஒரு வருஷமா உன் காதலுக்காக நான் நின்று இருக்கேன். கிழிச்ச இன்னொரு கல்யாணத்தை பண்ணிட்டு என் காதலுக்காக நின்னியா? இது உண்மையான காதலா? இங்க பாரு ஜில்லு, இசைக்கு எனக்குமான ரிலேஷன்ஷிப்ப நீ ஒரு ஓரமா தள்ளி வை. ஏண்டா லஞ்ச் பேக் ஒரு ஓரமா தள்ளி வைங்கிற மாதிரி கட்டின ஒய்ஃப் ஒரு ஓரமா தள்ளி வைங்கிற? இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்றதுக்கு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஜில்லு, டே பொறுக்கி, இந்த ஜில்லுன்னு கூப்பிடுறத நீ பாட்டுறியா? அதாக்கப்பட்டது என்னன்னா ஜில்லு, ஜில்லு. கிறுக்கேன் எதை செய்யாதன்னு சொல்றமோ அதை தான் 2 மடங்கா செய்வான். இவனை போய் இந்த ஊர் உலகம் நல்லவன் நம்பிட்டு இருக்கு. பெரியவாள் ஒண்ணு சொல்லுவாள், கேட்டிருக்கியா? நீ சரியான ஃப்ராடுன்னு இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நான் ப்ரூஃப் பண்றேன்டா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை ஒன் சைடாவா லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓய், மைண்ட் வாய்ஸ் எல்லாம் அப்புறமா பேசிக்கோ. என்ன ஜில்லு, இவன் என்ன ஜில்லுன்னு சொல்ல அப்படியே உடம்புல கம்பளி பூச்சி ஊற மாதிரி இருக்கு. ஜில்லு, ஏச்சி கேக்குது சொல்ல. பெரியவாள் என்ன சொல்லிருக்காள்னா, டபுள் சைட் லவ்ல இருக்க ஃபீலிங்ஸை விட ஒன் சைட் லவ்க்கு தான் ஃபீலிங்ஸ் ஜாஸ்தியாம். டேய், நீ லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டே இருக்க. இப்படியே பேசிட்டே இரு. நீ வேணும்னா பாரு, அந்த பொண்ணு இசைக்கிட்ட உன்னை பத்தி எல்லாத்தையும் புரிய வச்சு உன் கேரக்டர் ஒஸ்ட்னு நான் புரிய வச்சு அந்த பொண்ணு உனக்கு டிவோர்ஸ் கொடுக்காட்ட பாரு. நான் தாலியே கட்டலாம், எனக்கு எந்த கோர்ட் டிவோர்ஸ் தர போகுது? என்னடா இவளை எப்படி ஏமாத்தலன்னு தானே யோசிக்கிறேன். ஏண்டா நான் இவ்வளவு சின்ன பொண்ணு, கல்யாணம் ஆகாத பொண்ணு, கல்யாணம் ஆன அங்கிள் நீ பாக்குற அளவுல தான் நான் இருக்கனா? டேய், யார பார்த்தா அம்மா மாதிரின்னு சொன்ன? இந்த இசையை பார்த்தா அம்மா வயசுல இருக்க பொண்ணு மாதிரியே தெரியுது. சொல்லுடா, என்ன பார்த்தா கல்யாணம் ஆன அங்கிள் நீ அங்கிள் சைட் அடிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்கு. என்ன இந்த மித்ராவை எப்படி ஏமாத்தலான்னு மறுபடியும் யோசிச்சுட்டு இருக்கியா? டே ஃப்ராடு, நான் மித்ரா, என்னால அவ்வளவு சீக்கிரம் ஏமாத்த முடியாது. என்ன என்னமே யோசிச்சுட்டே இருக்க? இல்ல, இந்த வாயெல்லாம் உனக்குள்ளதான் இருக்கா? மரியாதை வேணானா நீ நடந்துக்கிறதுல தான் இருக்கு. அதாவது உனக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கு, சரியா? நீச்சல் தெரியாதவனுக்கு தலைக்கு மேல எப்படி தண்ணி முங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி சிலதுங்களுக்கு தலைக்கு மேல பிரச்சனை இருக்கும். அதுங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை ஒரு வாரத்துல சரி பண்ண முடியுமானே தெரியாது. ஆனா நான் அம்மா மாதிரியா இருக்கேன்னு ஃபீலிங் வேற. என் ஜில்லுக்கு பாத்தியா, எனக்கு 26, உனக்கு 23. ஒரு அங்கிள் பாக்குற மாதிரியா நான் இருக்கேன்னு உனக்கு உன் பிரச்சனை. கல்யாணம் ஆயிட்டாலே எங்க டிக்ஷனரியில அங்கிள் தான். ஏன் பேபி, அப்ப நீங்க? நாங்க நிறைய வருஷம் இப்படியே தான் இருப்போம். நிறைய வருஷம் தாண்டி தான் ஆண்டி ஆவோம். சரிங்க பாட்டி. சரி பியூட்டி. நீ பியூட்டின்னு சொல்லல, நீங்க யாரும் அழல. சரி, அவங்க முன்னாடி ஃபாலோ மீன் கூப்பிட்டலாம். என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எதுக்காக என்ன கூப்பிட்டேன் சொல்லட்டுமா? சொல்லி தோல. இல்ல கேக்கட்டுமா? கேட்க போறியா? என்ன? அதாவது உன்னோட அந்த இது இருக்கலாம். இது இருக்கலாம்னா எதை சொல்றான் மித்ரா? இவன் பேச்ச சரியில்லை, ஆளும் சரியில்லை. ஓய், உன்னோட அந்த இது இருக்கலாம். என்ன? லிப்ஸ், வாய். என் வாய்க்கு என்ன? உன் வாய் திறந்து எப்ப என்ன கோக்கி சொல்ல போறான்? ஃப்ராடு, இத பத்தியே கேட்க வந்தா? மித்து. மித்துவா? ஆமா ஜில்லு, எப்படியே நான் தான் உனக்கு புருஷனாக போறேன். நினப்புதான் பொழப்ப கெடுக்கும். இல்லடி, டீ போட்டு பேசுறேன். தங்கம், ஒரு ஆம்பளை டீ போட்டு கூப்பிடுறானா அவனுக்கு அந்த பொண்ணு உரிமையானவள் அர்த்தம். என் மித்து அந்த குருக்கு உரிமையானவள். அந்த மித்துன்னு கூப்பிடுறத நிப்பாட்டுறான். ஏன் உன் பேர் எவ்வளவு பெருசா இருக்கு? மித்ரா, வாழ்க்கை ஃபுல்லா எப்படியே கூப்பிட முடியுமா? அதான் ஷார்ட்டா கூப்பிடலாம்ல மித்து. மித்ராவும் 3 எழுத்து தான், மித்துவும் 3 எழுத்து தான். இவன் இதெல்லாம் என்னத்த ஷார்ட்டா கண்டுபிடிச்சான்? சார், உங்க கால்ல வேணா விழுறேன். என்ன எதுக்காக சார் இப்ப கூப்பிட்டீங்க? எனக்கு எப்போ ஓகே சொல்ல போறேன்? உங்களுக்கு என்னதான் சார் பிரச்சனை? இந்த உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க, நான் தான் கிடைச்சனா? ஜில்லு, அது மேட்டர் என்னன்னா, நான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமா அழகா இருக்கேன் பாத்தியா? யார் சார், நீங்களா? ஆமா பேபி, நான் அழகா இருக்கனாலே என்னமோ எல்லா பொண்ணுங்களும் நான் கமிட்டடுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க போலாம். கமிட்டட் இல்லடா, நீ மேரிடு. நான் தான் சொல்றேன் இல்ல ஜில்லு,
இசைய ஒரு ஓரமா தூக்கி வை. லஞ்ச் பேக் ஒரு ஓரமா தூக்கி வைங்கிற மாதிரி உன் ஒய்ஃப ஒரு ஓரமா தூக்கி வைங்கிற. நீ எல்லாம் உருப்படுவியா? ஒன்னு போய் அந்த பெரிய மனுஷன் இவன் காலேஜ் ஆகா ஓகோன்னு உச்சத்துல கொண்டு வர போறான் நம்பி அவர் சீட்ல உட்கார வச்சிருக்காருல அந்த பெரிய மனுஷரை சொல்லணும். சரி சரி, நம்ம காதல வளர்த்துக்கிறதுக்கான டைம் முடிஞ்சு இனிமே காலேஜ் வளர்க்கறத பத்தி யோசிப்போம். சரிங்க மிஸ் மித்ரா. மிஸ் மித்ரா, மீடியா பக்கம் உங்களுக்கு ஐடியா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணா நம்ம காலேஜ இன்னும் கொஞ்சம் டாப் லெவல்ல கொண்டு போக முடியும்? இருடா வரேன். டைரி எடுத்துக்கோங்க சார். டைரி எதுக்குடாமா? மீடியா பத்தி உங்களுக்கு ஐடியா கொடுக்கறேன்ல, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எல்லாம் எதுக்கு மேம்? நீங்க சொல்லுங்க, நான் மண்டையில ஏத்திக்கிறேன். சடன் பிக்கப் தான். அப்படியா? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1னா நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்கியா? சரி சாரி மிஸ் மித்ரா, நிறைய பாயிண்ட் வச்சிருக்கீங்களா? ஆமா சார். அப்புறம் உங்க காலேஜ் வளரதுல எனக்கு அக்கறை இருக்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க, நான் என் மண்டையில பொறிச்சுக்கிறேன். ஐ மீன் என் பிரெயின்ல. 1 இயருக்கு முன்ன நம்ம அக்கவுண்ட் சாஃப்ட்வேர் இருக்கலாம் சார். அதாவது இந்த காலேஜோட அக்கவுண்ட் சாஃப்ட்வேர். ஆமா, அக்கவுண்ட் சாஃப்ட்வேருக்கு என்ன? அக்கவுண்ட்ஸ் எல்லாமே 1 இயருக்கு முன்ன டேலி, அதாவது ஆஃப்லைன்ல தான் ஃபீ கலெக்ட் பண்ணிருக்கீங்க. சரி. லாஸ்ட் 1 இயரா தான் நீங்க சேர்மனா இங்க இருக்கீங்க. நீங்க வந்ததுக்கு பிறகுதான் ஆஃப்லைன்ல ஃபீ கலெக்ட் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு ஆன்லைன் சாஃப்ட்வேர் ரெடி பண்ணிருக்கீங்க. யாரு? மீடியா பத்தின ஐடியா இல்லாத நீங்க. மொத பாயிண்ட்லயே உனக்கு வச்சா பாரு ஆப்பு. பாயிண்ட் நம்பர் 2. காலேஜுக்குன்னு ப்ராப்பரா ஒரு வெப்சைட்டே கிடையாது. கிடையாதது 1 வருஷத்துக்கு முன்ன, அதாவது உங்க அப்பா சேர்மனா இருக்கும்போது. நீங்க இந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கு பிறகு வெப்சைட் ஓல்டு டிசைன் அப்படியே தூக்கிட்டு டெம்ப்ளேட் வரைக்கும் புது டிசைன்ல செலக்ட் பண்ணி ரீசன்ட் டிசைன்லயே வெப்சைட்டை டிசைன் பண்ணிருக்கீங்க. அதுவும் எப்படி? மீடியா பத்தின ஐடியாவே இல்லாத நீங்க வந்ததுக்கு பிறகு. பாயிண்ட் நம்பர் 3. குரு எல்லா டீடைல்ஸும் கரைச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்கான். லைப்ரரியில புக்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், ரிட்டர்ன் பண்றதா இருக்கட்டும், ரினியூவல் பண்றது கூட எல்லாமே மேனுவலா தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது எப்போ? மிஸ்டர் குருநாத் சேர்மன் ஆகுறதுக்கு முன்பு. இந்த 1 வருஷத்துல லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ல வந்துட்டு, அதுவும் எப்படி? மீடியா பத்தின ஐடியா இல்லாத உங்க மூலமா. பாயிண்ட் நம்பர் 4. எஸ்எம் காலேஜுக்குன்னு யூடியூப் எதுவுமே இருந்தது கிடையாது. எப்போ? சேர்மனா இந்த சீட்ல நீங்க உட்காரதுக்கு முன்ன. ஆனா இப்போ எஸ்எம் காலேஜோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டிங் 25,000, அதாவது 25,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸா இருக்காங்க. அதுவும் எப்போ? மீடியா பத்தின ஐடியாவே இல்லாத நீங்க வந்ததுக்கு பிறகு. அத்தி. பாயிண்ட் நம்பர் 5. இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் படிச்சு முடிச்சாங்களா, வெளியே போனாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது கல்யாணம் வந்துச்சுன்னா ஸ்டாஃப் எல்லாம் பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு போறதுக்காக வருவாங்க. இது எப்போ? உங்க அப்பா சேர்மனா இருக்கும்போது. ஆனா இப்போ 1 இயரா பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா எல்லாம் நியூ அட்மிஷன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு அவங்கள அட்ராக்ட் பண்ற விதமா முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண ஈவெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் எல்லாம் பண்ணி எப்பவும் இருக்கதை விட இந்த வருஷம் 600 அட்மிஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. அதுவும் எஸ்எம் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு மட்டும். இதெல்லாம் எப்ப நடந்திருக்குன்னா மீடியா பத்தின ஐடியாவே இல்லாத நீங்க வந்ததுக்கு பிறகு. இது போதுமா இல்ல பாயிண்ட் நம்பர் 6 வேணுமா? பெல். கிளாஸுக்கு டைம் ஆகுது. கிளாஸுக்கு போறீங்களா? மவனா, இனிமே மீடியா பத்தின ஐடியா எனக்கு இல்ல, ஹெல்ப் பண்ணுன்னு ஏதாவது டயலாக் விட்ட இவளை எப்படிதான் நான் கரெக்ட் பண்றதுன்னு தெரியலையே.